ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஜெர்மன் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சாக்ரிஃபைஸர். இந்த படத்தோட ஹீரோ ஒரு ப்ரொஃபஸர், பெஸ்ட் செல்லிங் ஆத்தரும் கூட. இவரோட பொண்ணு யூரோப்லேருந்து ஜெர்மனுக்கு அப்பா கூட தங்கி படிக்கிறதுக்காக வராங்க. அப்பா ஒரு பையன் கூட ஹீரோவோட பொண்ணு பழக ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் ஜெர்மனில் சூசைடாக சைனைட் சாப்பிட்டு ஒரு குடும்பமே செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஒரு பொண்ணு தனியாக சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த 2 கேஸ் பற்றியும் ஒரு லேடி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஹீரோக்கு லேடி போலீஸோட கான்டாக்ட் கிடைக்கிது. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கிறப்பவே ஹீரோவோட பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பொண்ணை தேட ஆரம்பிக்கிறப்ப தான் பயங்கரமான உண்மைகளும் ட்விஸ்ட்டும் ஹீரோக்கு தெரிய வருது. அது என்ன, ஹீரோ பொண்ணுக்கு என்ன ஆச்சு, சூசைட்க்கு என்ன காரணங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பெர்லின் சிட்டியில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஒருத்தர் உள்ளே போகிறாரு. ஒரு வீட்டோட கதவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இவரோட பேர் பென், இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோ ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கூடவே சோஷியல் சைக்காலஜிஸ்டும் கூட. ஹீரோ இப்போ இங்கே வந்ததுக்கான காரணம், ரீசெண்டாக ஒரு புக் எழுதிட்டு இருக்கார் போல. அந்த புக்கோட ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த ரூம்ல இருக்கிற மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட பேச வந்திருக்காரு. அந்த பொண்ணு வீட்டு கதவை கூட திறக்கல. ஹீரோ வெளியே உட்காந்தே தான் அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு காட்டவே இல்லை, ஆனால் அவளோட கையில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வச்ச டாட்டோ ஒன்று போட்டிருக்கா. அதை விட அவள் ரூம் ஃபுல்லாக அவ்வளோ அழுக்கா இருக்கு. அந்த பொண்ணும் சுத்தமாக இல்லை, வீடு சுத்தமாக இல்லை, ஆனால் உலகத்தை சுத்தப்படுத்தணும்னு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதில் ஒரு லேடி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடியோ ப்ளே ஆகிறப்ப தான் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ தன்னோட புக்குக்கு தேவையான விஷயங்களை பற்றி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ பேசுகிறப்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காட்டுறாங்க. ஹீரோ இவங்கள பற்றி தான் ரீசெண்டாக இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கார் போல். அவங்கள பற்றியும் அவங்களோட தாட் ப்ராசஸ் பற்றியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்ருக்காரு. அப்போ ஹீரோக்கு மேக்ஸ்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அதில் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன், அங்கே டக்குன்னு வான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹீரோ உடனே அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு குடும்பமே கும்பலாக வித்தியாசமான மெத்தடில் இறந்து கிடக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த குரூப்பை பற்றி ஹீரோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ அங்கே தான் இருக்கு. எல்லாருமே யூனிஃபார்மாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பக்கத்தில் சில திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இறந்து கிடக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி போலீஸ் டெட் பாடிஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேர் நீனா. இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் மேக்ஸும் ஹீரோவும் கிரைம் சீனுக்குள்ளேயே என்டர் ஆக முடிஞ்சு. மேக்ஸு நீனாவை ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோ நீனா கிட்ட இவங்க எதனால இறந்து போனாங்கன்னு கேட்குறாரு. நீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே சைனைட் சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. அப்படியே ஒரு டெட் பாடியோட வாயை நீனா ஓப்பன் பண்ணியும் காட்டுறாங்க. அதில் ஒரு சீஷெல்ஸில் சைனைட் குப்பியை அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இது சூசைட் பண்ண எல்லார் வாயிலையுமே இருக்குது. இது ஒரு குரூப் சூசைடு. அதுவும் எல்லாரும் அட் அ டைம்லலாம் சூசைட் பண்ணிக்கல, ஷிஃப்ட் போட்டு பக்காவாக பிளான் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயுமே அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க. கூடவே சூசைட் நோட்டும் இருக்குது. அதில் தியாகம்தான் மாற்றத்துக்கான வழின்னு ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கு. இந்த தியாகம், மீட்பு அப்படின்னு அந்த சூசைட் லெட்டரில் இருக்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா இது ஒரு கல்ட் குரூப்போட வேலையாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. கல்ட் குரூப்னா ஒரு சில நம்பிக்கைகளை தீவிரமாக ஃபாலோ பண்ணுற மதவாதிகள்னு கூட வச்சுக்கலாம். இவங்களோட வழிபாட்டு முறைகளில் தான் இந்த நரபலி, தற்கொலை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பி செயல்படுவாங்க. ஆனால் நீனா இது கல்ட் குரூப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து வெளியே வராரு. அப்போ ஹீரோவோட பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. ஹீரோ அதை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீனா ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோ இப்போ எழுதிட்டு இருக்கிற புக்குக்காக தான் இங்கே பீப்புளை மீட் பண்ணிக்கார் போல். அதே மாதிரி ஹீரோ இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கும் நீனா படிச்சிருந்துருக்காங்க. ஸோ ஹீரோவோட புக் ரைட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீனா ஹீரோவை க்ரைம் சீன்குள்ளேயே விட்டுருக்காங்க. இது போக ஹீரோ புக்கை படித்ததில் நீனா இம்ப்ரெஸ்ஸும் ஆயிருக்காங்க. அடுத்த சீனில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேர் மேசி, ஹீரோவோட பொண்ணு. ஹீரோக்கு நான் ஊருக்கு வந்துட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கல்ல, ஆனால் ஹீரோ பொண்ணை பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு நீயே ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்துடுன்னு மெசேஜ் பண்ணிக்காரு. இந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோ பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகுறா. ஹீரோ கிரைம் சீனுக்கு போனனால பொண்ணை கரெக்ட் டைமுக்கு கூப்பிட மறந்துட்டார் போல். ஹீரோ தான் பொண்ணை க்ரூஸ்பர்குக்கு போகிற ட்ரெயின் ஏறி வர சொல்லியிருப்பாரு. ஹீரோவோட பொண்ணு ஊருக்கு புதுசுங்கனால அங்கே இருக்கிற ஒரு பையன்கிட்ட க்ரூஸ்பர்குக்கு போகிற ட்ரெயின் இதுதானான்னு கேட்குறாங்க. அந்த பையனும் ஆமான்னு சொல்லிட்டு நானும் அங்கே தான் போகிறேன், ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறான். ஹீரோ பொண்ணும் உடனே சரின்னு சொல்லவும் 2 பேரும் ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த பையனோட பேர் மார்ட்டினும் ஹீரோவோட பொண்ணும் கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு தான் அப்பாவை பார்க்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்ல மார்ட்டினும் தான் சொந்த ஊர் இதுதான்னு சொல்கிறான்.
2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட்லேயே நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக ஹீரோவோட பொண்ணு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து சேர்றா. ஆனால் அப்பா மேலே செம்ம கடுப்பில் இருக்கா. அப்புறம் ஹீரோ தான் தனக்கு முக்கியமான வேலை இருந்தனால தான் வர முடியலன்னு பொண்ணுக்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டதுக்கப்புறம் பொண்ணு ஹீரோவை மன்னிச்சு விட்டுறா. ஹீரோவோட பொண்ணு வந்ததும் அம்மாவுக்கு, அதாவது ஹீரோவோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி தான் சேஃபாக வந்துட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணுறா. ஹீரோக்கும் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல். பட் ஸ்டில் ஹீரோ ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ தான் ஆசைப்படுறாரு. ஹீரோ பொண்ணு வீட்டுக்கு வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே மார்ட்டின் கிட்டேருந்து ஹீரோவோட பொண்ணுக்கு மெசேஜ் வந்துடுது. இவங்களுக்கு ட்ரெயினில் பேசினது இன்னும் பத்தல போல். மார்ட்டின் ஹீரோவோட பொண்ணுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மெசேஜை பார்த்ததும் ஹீரோவோட பொண்ணும் எக்ஸைட் ஆகுறாங்க. மார்ட்டின் இப்போ அவரோட வீட்டுக்கு போகிறத காட்டுறாங்க. இவர் பாட்டி கூட தான் ஸ்டே பண்ணிக்கார் போல். பாட்டிக்கிட்ட மார்ட்டின் ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாரு. பாட்டி, உனக்காகவும் கொஞ்சம் யோசிப்பா, சம்டைம்ஸ் ஐசோலேட்டடாக இருக்கிறது நல்லது தான், எப்பயுமே அடுத்தவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோவும் அவரோட பொண்ணும் ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவர் புதுசாக எழுதிட்டு இருக்கிற புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அவர் ரிசர்ச்காக மீட் பண்ண பொண்ணை பற்றியும் சொல்கிறாரு. அந்த பொண்ணு இது வரைக்கும் ரூம்குள்ளே கூட விடலை. இவங்க எல்லாருமே வீட்டை விட்டே வெளியே வராத ஹிக்கிகோமோரின்னு சொல்கிறாரு. ஹிக்கிகோமோரினா ஜாப்பனீஸ் மொழியில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. மாத கணக்கில் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம சேனல்லையே ஹிக்கிகோமோரி அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் மூவியை போட்டிருக்கோம். அதில் அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு கேஸையே பக்காவாக சால்வ் பண்ணுவார். ஆனால் இந்த ஜெர்மன் ஹிக்கிகோமோரி பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டதான் மிச்சம். இந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணுறதுக்குன்னே வெளியே ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட பொண்ணு அதை பற்றி டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ அதை பற்றி டீட்டெயிலாக பொண்ணுக்கிட்ட சொல்லலை. அப்போ மார்ட்டின் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கான். இவன் கொஞ்சம் ஓவராக தான் போகிறான். அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுத்த சீனில் ஹீரோவோட பொண்ணு காலேஜில் இருக்காங்க. இதுதான் அவளுக்கு ஃபஸ்ட் டே. கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோவோட பொண்ணு ஃபோன் எடுத்து மார்ட்டினுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. 2 பேரும் டியூஸ்டே ஏதோ ட்ரிப் போக பிளான் பண்ணிக்காங்க போல். அப்போ அவள் கூட படிக்கிற பொண்ணு ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறா. இவ பேர் லாரிசா, நான் ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்டும் ஹீரோவோட பொண்ணு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா, எங்கேயாச்சும் போகலாமான்னு ஸ்கூல் ஃப்ரெண்டு கேட்குறா. எங்கள் அப்பா விட மாட்டார்னு ஹீரோவோட பொண்ணு சொல்கிறா. அப்பா பேச்சை கேட்குற புள்ள போல். அடுத்த சீனில் மார்ட்டின் ஒரு பில்டிங்குள்ளே போகிறாரு. அங்கே நிறைய பீப்புள் ஒரு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு மார்ட்டினை பார்த்ததுமே ஹாய்னு சொல்கிறா. இவ பேர் லாட்டே. மார்ட்டினும் ஹாப்பியாக அவகிட்ட வந்துட்டு, நீ வருவன்னு நான் நினச்சி பார்க்கல, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி எல்லாரும் முன்னாடியும் வந்து நிற்கிறாங்க. இந்த லேடியோட வீடியோவை தான் ஸ்டார்டிங்கில் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. இவங்க பேர் ஹில்மா. ஹில்மா அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நமக்கு பூமியை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது, மனிதர்களோட எண்ணிக்கையை குறைச்சி நம்ம பூமி மாதாவை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசுறதுலேருந்தே நமக்கு தெரியுது இவங்க கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்கன்னு. மக்களை பிரைன் வாஷ் பண்ணி சூசைட் பண்ண வச்சு அது மூலமாக பூமியை சுத்தப்படுத்துறதா நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கல்ட்டு குரூப்புக்கு லீடர் தான் இந்த லேடி. ஸோ நான் உங்களை லீடர்னே சொல்கிறேன். லீடர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது மார்ட்டின் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்குறான். அது என்னன்னா, இப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தால லாட்டே, அந்த பொண்ணை ஒரு லேக்கு கிட்ட நிப்பாட்டி வச்சுருக்கான். ஒரு சாம்பல் மாதிரி இருக்கிற பவுடரை அந்த பொண்ணு கணத்தில் பூசியிருக்கா. எதுக்காக இவன் இப்படி கற்பனை பண்ணுறான்னு தெரில. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ காலேஜில் லெக்சர் எடுக்கிறத காட்டுறாங்க. லெக்சர் முடிஞ்சதும் ஹீரோவை பார்க்க நீனா வராங்க. மெயினாக ஹீரோவோட லெக்சர் கேட்குறக்காகவே வந்திருக்காங்க போல். அப்போ ஹீரோ நீனா கிட்ட சூசைட் கேஸில் ஏதாவது லீடு கிடச்சிச்சான்னு கேட்குறாரு. அந்த வீட்டோட ஓனர் ஒரு டாக்டர்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் மார்ட்டின் அவர் வீட்டுக்கு போகிறத காட்டுறாங்க. அங்கே அவரோட பாட்டி பேச்சு மூச்சே இல்லாமல் செத்து கிடக்காங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பாட்டி உயிரோடு அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் தேம்பி அழுகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ தன் பொண்ணை கூட்டிகிட்டு மேக்ஸோட வீட்டுக்கு போகிறாரு. மேக்ஸோட பொண்ணும் ஹீரோவோட பொண்ணும் ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்டு போல். ரொம்ப நாள் கழித்து பார்த்ததும் ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. மேக்ஸ் வீட்டில் நீனா இருக்கிறத பார்த்ததும் ஹீரோக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் ஹீரோவோட பொண்ணுக்கு நீனா பார்த்ததுமே பிடிக்கல. ஏதோ தான் அப்பாவை தாங்கிட்ட இருந்து பிரிக்க வந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவை தான் கூட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா கூட எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக வாழணுங்கிறதா ஹீரோ பொண்ணுக்கு ஆசை. ஹீரோ பொண்ணு மேக்ஸோட பொண்ணுக்கிட்ட மார்ட்டினை பற்றி சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோவையும் காட்டா. ஸ்மார்ட்டாக தான் இருக்கான், அவன் கூட டேட்டிங் பிளான் பண்ணிக்கியான்னு மேக்ஸோட பொண்ணு ஜாலியாக பேசுகிறாங்க. இங்கே ஹீரோ நீனா கிட்ட அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கேட்டுட்ருக்காரு. நீனா படித்தது இங்கிலாண்டில், ஆனால் ஒர்க் பண்ணுறது ஜெர்மனில். நீனாவோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க போல். நீனாவோட பேரண்ட்ஸ் சைட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இங்கே இருக்காங்க போல். நீனாவும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தில் போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ நீனாக்கு டியூட்டி கால் வருது. உடனே மேக்ஸும் நீனாவும் கிளம்பி ஒரு லேக் கிட்ட போகிறாங்க.
அங்கே ஏற்கனவே போலீஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல். ஏன்னா இப்போ இது ஒரு க்ரைம் சீனு. ஒரு பொண்ணு அங்கே செத்து கிடக்கா. அங்கே ஒரு சில ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் ஆளுங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. நீனா இறந்து போன பொண்ணோட வாயை திறந்து பார்க்குறாங்க. ஒருவேளை இதுவும் டாக்டர் வீட்டில் நடந்த மாஸ் சூசைட் கேஸ் மாதிரி சைனைட் சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாளான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வாயை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இவ வாயில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பொண்ணு வித்தியாசமாக தான் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கா. அவளோட பாக்கெட்ஸில் வெயிட்டான ஸ்டோன்ஸை போட்டுட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இது டாக்டர் மாதிரி மாஸ் சூசைடில் இது நார்மல் சூசைட் கேஸ் தானே நீனா கேட்க, அங்கே இருந்த அந்த ஏரியா போலீஸு இதே மாதிரி 2 சூசைட் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஏரியா பீப்புள் எல்லாரும் பாக்கெட்டில் கல்லை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்களான்னு சொல்ல வரீங்களான்னு நீனா கேட்க போலீஸ் டென்ஷன் ஆகுறாரு. நீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை கல்ட் குரூப்போட வேலைன்னு நினைக்கல. ஆனால் இது அந்த குரூப்போட வேலை தான்னு நமக்கு காட்டுறதுக்கு அங்கே ஒரு ரெட் கலர் கவுனு லேக் கிட்ட இருக்குது. ஸோ இந்த பொண்ணோட சூசைடுக்கும் லீடருக்கும் சம்மந்தம் இருக்குது. அடுத்த நாள் மார்ட்டின் லீடர்கிட்ட பாட்டி இறந்து போனதை பற்றி சொல்லி அழுதுட்ருக்காரு. அதுக்கு லீடர் இருந்துட்டு, நாங்களாம் இருக்கோம், நாங்கள் உன் ஃபேமிலி தானே ஆறுதல் சொல்கிறாங்க. மார்ட்டினோட கையில் ஒரு சின்ன பாக்கெட்டை கொடுத்து கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாக்கெட்டில் இருக்கிறது ஒரு போதை மஷ்ரூமு. மார்ட்டினுக்கு லீடர் பேசினது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஓகே, நான் ஒருத்தவங்களுக்காக அழுகக்கூடாது, எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னு அவனே அவனை தேத்திக்கிறான். அடுத்த சீனில் நீனாவை காட்டுறாங்க. ஒருத்தர் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பொசிஷன் கிடைச்சல ரொம்ப சந்தோஷம். நானும் இந்த ரிசர்ச்சுக்கு தேவையான இனிஷியேட்டிவ் எடுக்கிற ஆட்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ஃபோனில் யார்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ நீனா ரீசெண்டாக இம்ப்ரெஸ் ஆனது ஹீரோ பார்த்து தான் போல். ஸோ ஹீரோவோட ரெஸ்யூமேவை சென்ட் பண்ணிக்கேன்னு அந்த ஆள்கிட்ட சொல்கிறாங்க. ஃபோன் பேசி முடிச்சதும் நீனா டீப் ப்ரீத் பண்ணுற எக்ஸசைஸை பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட பொண்ணும் மார்ட்டினும் காஃபி ஷாப்பில் இருக்காங்க. மார்ட்டின் ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மாவை பற்றி கேட்குறான். அவங்க டிவோர்ஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சுன்னு ஹீரோவோட பொண்ணு சொல்கிறா. ஹீரோவோட பொண்ணு மார்ட்டின் ஃபேமிலியை பற்றி கேட்க, என்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க, இப்போ நான் தனியாக தான் இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் ரீசெண்டாக தன் பாட்டி இறந்ததை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. இதெல்லாம் விட நாள் வரைக்கும் தேம்பி அழுதுட்டு இருந்தவன் இப்போ ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட சிரிச்சு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட பொண்ணு மார்ட்டின் கிட்ட இருக்கிற ஒரு புக்கை பற்றி இது என்ன புக்குன்னு கேட்கவும், இது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பற்றின புக்குன்னு சொல்கிறான். அது குளோபல் வார்மிங் அண்ட் பாப்புலேஷனால் எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற ஒரு புக்கு. தான் ஒரு NGO ஆர்கனைசேஷனில் இருக்கிறதா சொல்லிட்டு நம்ம பூமியை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணும்னு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இந்த டாபிக் வந்ததும் ஹீரோவோட பொண்ணும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பேச ஆரம்பிக்கிறா. ஆமாம், நானும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், நான் குழந்தையே பெற்றுக்க போகிறதில்ல, பாப்புலேஷனை குறைக்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்னு ஹீரோவோட பொண்ணு சொல்கிறா. மார்ட்டின் இதை கேட்டதும், ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் எங்கள் NGOக்கு வேணும்னு சொல்கிறான். நீ கண்டிப்பாக எங்கள் குரூப் ஆளுங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையரை ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவும் நீனாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத காட்டுறாங்க. எதுக்கு எனக்கு இந்த ட்ரீட்டுன்னு நீனா கேட்கவும், வேற எதுக்கு, டாக்டர் சூசைட் கேஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சாரி, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல்னு நீனா சொல்லவும், அட்லீஸ்ட் ஹெட்லைன்ஸ்னாச்சும் சொல்லுமான்னு ஹீரோ கேட்குறாரு. டாக்டரை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுனால மக்கள் அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹீலிங் சென்டர் வச்சு நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்ணி தங்களோட இறப்பை ஒரு நல்ல காரணத்துக்காக செஞ்சதாக சொல்கிறாங்க. ஹீரோ தனிப்பட்டு நெய்பர்ஸ் கிட்ட விசாரித்த வரைக்கும் டாக்டர் ரீசெண்டாக தான் குளோபல் வார்மிங், ஓவர் பாப்புலேஷன், அது இதுன்னு உளறிக்கிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ டாக்டரை ரீசெண்டாக யாரோ டார்கெட் பண்ணி இந்த மாஸ் சூசைட் அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணிக்காங்கன்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது நியூஸில் ஒரு யங் ஏஜ்டு பொண்ணு லேக் கிட்ட செத்து போனதாகவும் அவளை பற்றி எந்த ஐடென்டிட்டி டீட்டெயிலும் போலீஸ்க்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணு இந்த நியூஸை பார்க்குறாங்க. அடுத்து ஹீரோவோட பொண்ணு லீடரோட வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறா. அதில் அந்த லேடி, நீங்கள் இன்றைக்கி என்ன தியாகம் பண்ணீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு லீடரோட ஸ்பீச்சை விரும்பி கேட்டுட்ருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணு மார்ட்டினோட குரூப் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தா ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே லீடர்கிட்ட மார்ட்டின் ஹீரோ பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். லீடர் இருந்துக்கிட்டு, எங்கள் குரூப்பை பற்றி தெரியுமான்னு கேட்க, மார்ட்டின் கொஞ்சம் சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. எஸ், இந்த பூமியை காப்பாற்ற நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அது மூலமாக தான் இந்த பூமியை நம்மளால் ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு சீஷல் செயினை எடுத்து ஹீரோவோட பொண்ணுக்கு போட்டு விடுறாங்க. இதே செயின் தான் சூசைட் பண்ணி இறந்து போன டாக்டர் ஃபேமிலியோட எல்லார் வாயிலையுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லீடர் லெக்சரை ஜெர்மன் லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கவும் மார்ட்டின் ஹீரோவோட பொண்ணுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான். நாம் எல்லாரும் அமெரிக்கன் மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ ஆரம்பித்தாலே ஏஷியாவில் இருக்கிற பீப்புளுக்கும் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பீப்புளுக்கும் எந்த ரிசோர்ஸும் கிடைக்காது. நம்மளோட சாக்ரிஃபைஸ் தான் இன்னொரு உயிரை காப்பாற்றுன்னு அதை விஷுவலைஸ் பண்ணி பாருன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணும் ஹீரோவும் ஒரு ஆர்ட் ஷாப்பில் இருக்காங்க.
ஹீரோக்கு நீனா கிட்டேருந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு மெசேஜ் வரவும் ஹீரோவும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணுறாரு. இதே நேரம் மார்ட்டின் ஹீரோ பொண்ணுக்கு ட்ரிப் போகலாமான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதுக்கு ஹீரோ பொண்ணு ஹீரோ கிட்ட தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட நாளைக்கு வெளியே போவான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறா. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆனால் எதுக்கும் ஜாக்கிரதையாரு, அந்த லேக் சூசைட்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோ பொண்ணுக்கு ஹீரோ பெர்மிஷன் கொடுத்ததில் சந்தோஷம். நீங்கள் என்ன நீனா கூட டேட் பண்ணுறீங்களான்னு ஹீரோ பொண்ணு கேட்க, இல்லை அவங்க ஜஸ்ட்டு கலீக் தான், அப்படின்னு யாரையாச்சும் சீரியஸாக டேட் பண்ணால் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அம்மா கூட சேர்ந்து வாழ என்ன இருக்கான்னு கேட்கவும், ஆமாம் அவளை இன்னும் நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோ பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணும் மார்ட்டினும் காரில் போகிறாங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணு கல்லை கட்டி சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நியூஸில் சொன்னாங்கல்ல, அந்த லேக்குக்கு மார்ட்டின் ஹீரோ பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோ பொண்ணுக்கிட்ட அந்த போதை மஷ்ரூமை கொடுத்து சாப்பிட சொல்கிறான். இது எதுக்குன்னு ஹீரோ பொண்ணு கேட்க, சில நேரங்களில் நேச்சரோட விஷயங்களை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மஷ்ரூமை ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். 2 பேரும் அதை வாயில் போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மஷ்ரூம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு போல். லீடரை பற்றி ஹீரோ பொண்ணு பெருமையாக பேச ஆரம்பிக்கிறா. லீடரோட ஸ்பீச்சு தனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும், லீடர் கொடுத்த அந்த செயின் தனக்கு லீடரோட எனர்ஜி இருக்கிறதா ஃபீல் பண்ண வைக்கிறதாவும் ஹீரோவோட பொண்ணு சொல்கிறா. அப்போ மார்ட்டின் இருந்துக்கிட்டு லீடர் தனக்கு இந்த சாம்பலை கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறான். மார்ட்டின் குரூப் மீட்டிங்க்கு போனப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினான்ல லாட்டே, அப்போ கூட அந்த பொண்ணை இதே மாதிரி ஒரு லேக் கிட்ட வச்சு தான் சாம்பலை பூசி விட்டுருப்பான். ஸோ மார்ட்டினோட நோக்கமே ஹீரோ பொண்ணையும் இந்த குரூப்பில் சேர்த்து விடுறதான். ஹீரோ பொண்ணுக்கு அவளோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சில இல்யூஷன்ஸ் வருது. ஹீரோவோட பொண்ணு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அப்போ ஒரு பொண்ணு என் கூட வான்னு கூப்பிட்ற மாதிரியும் இல்யூஷன்ஸ் வருது. அந்த பொண்ணு யாருடான்னு பார்த்தா மார்ட்டினோட பழகின பொண்ணு லாட்டே தான். அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணு வீட்டில் பெட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போவும் லீடரோட வீடியோ தான் ப்ளே ஆகிட்டுருக்கு போல். ஹீரோ பொண்ணுக்கு லீடர்கிட்ட ஒரு அப்சஷன் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஹீரோ நைட் டைமு பொண்ணோட ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவளை உசுப்பாமையே நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வெளியே போகிறேன் அப்படின்னு சின்ன நோட்டை எழுதி வச்சுட்டு வெளியே போகிறாரு. ஹீரோ சொன்ன ஃப்ரெண்டு நீனா தான் போல். 2 பேரும் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட ஒய்ஃபை பற்றியும் டிவோர்ஸ் ஆனதை பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காரு. என்னதான் டிவோர்ஸ் ஆனாலும் என்னோட பொண்ணை படிக்கிறதுக்காக என்னை நம்பி என் கூட ஒய்ஃப் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு நீனா கேட்குறாங்க. ஹீரோவோட பொண்ணு சின்ன வயசாக இருக்கும்போது ஃபேமிலியாக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ ஹீரோ தான் பொண்ணை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஹீரோ அசந்த நேரம் ஹீரோ பொண்ணு தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு போல். ஹீரோ பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஓடி போய் காப்பாற்றாமல் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருக்காரு. அப்புறமா ஒய்ஃபு தான் பொண்ணை தண்ணியிலேருந்து காப்பாற்றி கரைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ பொண்ணை காப்பாற்றாமல் ஃப்ரீஸ் ஆகி நின்னதான் அவர் பண்ண பெரிய தப்பே. ஆனால் அது பயத்தோட வெளிப்பாடுனால தான் அவர் அன்றைக்கி அப்படி ஆக்ட் பண்ணிக்காரு. எது என்னமோ பொண்ணு விஷயத்தில் ஹீரோ அஜாக்கிரதையாக இருந்ததை ஒய்ஃப் மன்னிக்கவே இல்லை போல். அதுதான் அவங்கள டிவோர்ஸ் வரைக்கும் வந்து விட்டுருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் நீனா தான் ஹீரோவை கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம், இது ஒரு ஃபியர் ரெஸ்பான்ஸு, முடிஞ்சதை பற்றி பேசாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிற இதே நேரம் ஹீரோவோட பொண்ணு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. அவங்க அப்பா வச்சுட்டு போன நோட்டீஸ் எடுத்து பார்க்குறா. நைட் டைமில் எங்கே போனார்னு ஹீரோவோட பொண்ணுக்கு டவுட் வருது. அதனால் அப்பாவை தேடி கீழே இறங்கி வரா. கரெக்டாக ஹீரோவும் நீனாவும் ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நீனா கரெக்டாக வீட்டுக்கிட்ட வரப்போ ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. இதை ஹீரோவோட பொண்ணு பார்த்துட்றா. அப்போ யாரையுமே டேட் பண்ணலன்னு சொன்னது பொய்யா தகப்பான்னு மைண்ட் வாய்ஸ்லேயே ஹீரோ திட்டுறாங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கிறப்ப இவங்க எல்லாரையுமே தூரத்துலேருந்து மார்ட்டின் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ எந்திரிச்சு ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வராரு. நேற்று ஏன் என்னை எழுப்பல, பத்திரமாருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு எங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கேட்குறா. நீ வளர்ந்த பொண்ணு தானே, அதான் உன்னை தனியாக விட்டுட்டு போனேன்னு ஹீரோ சொல்லவும், நான் பயத்தில் அம்மாக்கே கால் பண்ணிட்டேன், உங்கள் நல்ல நேரம் அம்மா ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறா. உங்களால் எங்கள் கூட ஊருக்கு வர முடியல, உங்களால தான் இப்படி எல்லாரும் பிரிஞ்சிருக்கோன்னு ஹீரோ பொண்ணு ஹார்ஷாக பேசுகிறா. இங்கே பாரு, உங்கள் அம்மா தான் என்னை வெளியே போக சொன்னதுன்னு ஹீரோ சொல்ல, அதுக்காக ஊரை விட்டே போக சொல்லலைன்னு ஹீரோ பொண்ணு கோவமாக பேசிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறா. நான் மேக்ஸோட பொண்ணை பார்க்க போகிறேன், வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் ஹீரோ மேக்ஸுக்கு கால் பண்ணுறாரு. என் பொண்ணு என் கூட சண்டை போட்டுட்டு உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா, அவளை பார்த்துக்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், சப்போஸ் இங்கேயே தங்குறதா இருந்தால் கூட தங்கிக்கட்டும்னு மேக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோவோட பொண்ணு மேக்ஸ் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா மார்ட்டினுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. மார்ட்டின் கிட்டேருந்து ரிப்ளை வராதனால மார்ட்டின் கொடுத்த ஃப்ளையரில் இருக்கிற அட்ரஸை நோட் பண்ணிட்டு அங்கே கிளம்புறா. ஹீரோ பொண்ணு மார்ட்டினை தேடி போனால் அங்கே லீடர் மட்டும்தான் இருக்காங்க. மார்ட்டின் இல்லையான்னு கேட்க லீடர் ஹீரோ பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே டிப்ரெஷனில் இருந்த ஹீரோவோட பொண்ணு லீடரை பார்த்ததும் தான் அப்பாவை பற்றி புலம்ப ஆரம்பிக்கிறா.
என் அப்பாக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனால் அவருக்கு அவர் லைஃப் மேலே தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு, செல்ஃபிஷாக இருக்காருன்னு சொல்கிறா. ஹீரோ பொண்ணுக்கு ஹீரோ நீனா கூட டேட்டிங் பண்ணதை நினச்சி தான் இவ்வளோ வெறுப்பாக இருக்கா. ஏன்னா தன்னால தான் அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறனால எப்படியாச்சும் அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் ஹீரோவோட பொண்ணுக்கு இருக்க போல. லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோ, அதுதான் உனக்கான ஒரு சூப்பர் பவர்னு ஹீரோவோட பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணுறா. அடுத்த சீனில் ஹீரோ பொண்ணு மேக்ஸோட வீட்டில் இருக்கா. மேக்ஸோட பொண்ணுக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நான் என் ஃபேமிலியை விட்டு செப்பரேட் ஆகலாம்னு இருக்கேன்னு வேற சொல்கிறா. யார் அந்த லீடர் சொல்லிச்சா? அவளும் அவள் பேச்சும். அவள் சொல்கிறதுல நீ நம்பாதன்னு மேக்ஸ் பொண்ணு அட்வைஸ் பண்ணுறா. சரி விடு, எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு ஹீரோவோட பொண்ணு மேக்ஸ் பொண்ணை கூப்பிட, ஐயோ நான் வரலப்பா, எங்கள் அப்பா லேக் சூசைடு நினச்சி இன்னும் பயந்துட்டு தான் இருக்காரு, என்னை நைட்லாம் அலோவே பண்ண மாட்டார்னு சொல்லவும் ஹீரோவோட பொண்ணு அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நாள் நைட்டு ஹீரோ நீனாவை பார்க்க வீட்டுக்கு போகிறாரு. அவர் இப்போ ரீசெண்டாக எழுதிட்டுருக்கிற த பவர் ஆஃப் குரூப் திங்கிங் அப்படிங்கிற புக்கோட மேனுஸ்கிரிப்டை நீனா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீனா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த புக்கை பற்றி தான் ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் க்ரைம் சீனில் ஹீரோவை அலோ பண்ணதுக்கு கூட இந்த புக்கோட ப்ரிவ்யூவை பதிலுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நீனா இந்த புக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோ நீனா கிட்ட அந்த புக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்காங்க. அடுத்த சீனில் மார்ட்டின் வீட்டில் நியூஸ் பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் லேக் சைடு செத்து போன பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நியூஸில் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, லாட்டே தான். இந்த நியூஸை பார்த்ததுமே மார்ட்டின் லாட்டேயை பற்றி யோசிச்சு பார்க்குறான். அதாவது லாட்டேவை இந்த குரூப்பில் சேர்த்து விட்டதே மார்ட்டின் தான். லீடர் அந்த பொண்ணை பிரைன் வாஷ் பண்ணி நம்ம சாகிறது தான் இந்த பூமிக்கு செய்கிற தியாகம் அது இதுன்னு பேசி அவன் மண்டையை கழுவி விட்டுருக்காங்க. லாட்டேவும் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் தியாகத்துக்கு ரெடின்னு சொல்லியிருக்கா. மார்ட்டின் தான் லாட்டேவை லேக்குக்கு கூட்டிகிட்டு போய் கல்லெல்லாம் எடுத்து அவள் பேக்கெட்டில் போட்டு விட்டு ரெட் கலர் கவுனையும் மாட்டி விட்டு அந்த சாம்பலை லாட்டேக்கு பூசி விட்டுருக்கான். இந்த விஷயத்த ஒரு தடவை இமேஜின் பண்ணியும் பார்த்துருப்பான். லாட்டே தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி அந்த சீஷல்ல வாயில் போட்டுட்டு கல்லில் இருக்கிற பேக்கோட இறங்கி தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போயிருக்கா. அதுவும் மார்ட்டின் கண்ணு முன்னாடியே. ஸோ மார்ட்டின் இதை ஒரு சேவையாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் நினைக்கிறான். இப்படி புதுசாக செய்கிற எல்லாரையுமே உலகம் அழிய போகுது, குளோபல் வார்மிங் அது இதுன்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணி சூசைட் பண்ண வைக்கிறது தான் இந்த குரூப்போட வேலையே. இப்படி ஒரு குரூப்பில் தான் ஹீரோவோட பொண்ணு ஜாயின் பண்ணிக்கா. மார்ட்டின் இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு வீட்டிலேருந்து வெளியே போகிறத காட்டுறாங்க. அவரோட வீட்டோட டோரில் ஒரு நோட்டீஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டே டெமாலிஷ் பண்ண போகிறதா போட்டிருக்கு. மார்ட்டினுக்கு தன்னால தான் லாட்டை இறந்து போயிட்டான்னு நினைக்கிறப்ப ஒரு பக்கம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஏதோ சாதித்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. ஒருத்தங்கிட்ட ட்ரக் மாதிரி ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு ஒரு பப்பில் போய் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இதே நேரம் ஹீரோவோட பொண்ணு மேக்ஸ் வீட்டிலேருந்து கிளம்புனால நேராக ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்க்குறக்காக ஒரு இடத்துக்கு வரா. ஸ்கூல் ஃப்ரெண்டு ஹீரோவோட பொண்ணை கூட்டிகிட்டு மார்ட்டின் போன அதே பப்புக்கு போகிறா. அங்கே போனதுமே இவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து ஹீரோவோட பொண்ணுக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் ஒரு ட்ரக்கை கொடுக்க அதை 2 பேரும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதை மார்ட்டின் மேலேருந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பையன் ஹீரோவோட பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் தப்பாக பிஹேவ் பண்ண ஹீரோவோட பொண்ணு அவனை அவாய்ட் பண்ணிடுறா. அதுக்குள்ளே ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ஹீரோவோட பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போயிடறா. ஹீரோவோட பொண்ணுனால நிதானமாகவே இருக்க முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மார்ட்டின் அந்த பையனை ஒரு உடஞ்ச பாட்டிலை வச்சு நல்லா குத்திட்டு போயிடறான். அப்புறமா ஹீரோவோட பொண்ணு போகிறத பார்க்குறான். ஹீரோ பொண்ணும் ஸ்கூல் ஃப்ரெண்டும் ஒரு பார்க்கில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துலேயே விடிஞ்சிருது. பார்க்குக்கு மார்ட்டின் வரான். ஹீரோவோட பொண்ணை எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஃபோனை எடுத்து அதில் எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டு ஃபோனை அவள் பக்கத்துலேயே வச்சுட்டு ஹீரோவோட பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிடறான். ஹீரோவோட பொண்ணை அந்த லீடர் இருக்கிற பில்டிங்க்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அவள் மேலே ஒரு வாளி தண்ணியை ஊற்றி எழுப்பி விடுறாங்க. ஹீரோ பொண்ணு பதட்டமாக எந்திரிக்கவும் அவள் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அவளை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்ட்டின் ஹீரோவோட பொண்ணுக்கிட்ட, கவலைப்படாத, உன்னோட பாய்ஸனை தான் ரிமூவ் பண்ண போகிறாங்க, நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவர் ட்ரக்ஸ் சாப்பிட்டது தான் மார்ட்டின் பாய்சன்னு சொல்கிறான் போல். அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. முதல் நாள் நைட்டு நீனா வீட்டுக்கு வந்தார்ல, அங்கேயே தொங்கிட்டார் போல். கனவுல அவர் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததை நினச்சி பார்த்துட்டே அந்த டென்ஷனோடய முழிக்கிறாரு. அப்புறம் நீனா தான் அவரை காம் டவுன் பண்ணுறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறப்ப மேக்ஸ் கிட்டேருந்து கால் வருது. நேற்று நைட்டு ஹீரோவோட பொண்ணு மேக்ஸ் வீட்டிலேருந்து கிளம்புனால இப்போ வரைக்கும் வீட்டுக்கே வரலன்னு மேக்ஸுக்கு தெரிய வந்திருக்கு போல். உடனே ஹீரோக்கு இந்த தகவலை சொல்ல ஹீரோ நேராக மேக்ஸோட வீட்டுக்கு போகிறாரு. இதே நேரம் ஹீரோ பொண்ணை லீடர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பேர் ஒயிட் கவுன் போட்டுட்டு ஹீரோ பொண்ணுக்கு ஏதோ சடங்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. லீடர் ஹீரோ பொண்ணுக்கிட்ட, நாங்கள் இருக்கோம், இனிமேல் நீ தனி ஆள் கிடையாது, உன்னை சூஸ் பண்ணதுக்கு காரணமே
நீ பாவமே பண்ணாத ஆள்னு சொல்கிறாங்க. ஹீரோ பொண்ணு எல்லாத்துக்கும் மண்டையை மட்டும் ஆடுறா. ஆனால் அவங்க எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு கெஸ்ஸே இல்லை. மார்ட்டினும் இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். லீடர் மார்ட்டினை கூப்பிட்டு ஓகே நீ வேலையை ஆரம்பின்னு சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோ டென்ஷனாக மேக்ஸ் வீட்டில் இருக்காரு. ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டால் யாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ போலீஸ்க்கு போகிறேன்னு சொல்லவும் நீனா வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா போலீஸு காணாமல் போய் ஒரு நாள் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை சீரியஸாகவே எடுத்துப்பாங்களாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு மூவ் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோ அரை மனசாக ஓகேன்னு சொல்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு லீடரை காட்டுறாங்க. ஹீரோ பொண்ணு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்கை கொடுக்குறாங்க. அந்த ட்ரிங்கை குடித்ததுமே ஹீரோவோட பொண்ணுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா கிட்டே போகணும்னு கதறி அழுகிறா. மார்ட்டின் என்ன ஆச்சோன்னு கிட்ட வர அவனை ரூம்லேருந்தே வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த சீனில் நீனாவை காட்டுறாங்க. யாருக்கோ கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு பதட்டமாக கேட்குறாங்க. பட் இவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை போல். அப்போ ஹீரோ பொண்ணோட டேபில் ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ பொண்ணு டேபை மேக்ஸ் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டா போல். அந்த டேபோட ஹோம் ஸ்க்ரீனில் மார்ட்டின் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கிறத ஹீரோ இப்போ தான் நோட் பண்ணவே செய்கிறாரு. மேக்ஸ் பொண்ணுக்கிட்ட இது யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே நீனா லீடர் பில்டிங்க்கு ஹீரோ பொண்ணை தூக்கிட்டு போனதை யாரோ பார்த்ததா தகவல் வந்திருக்குன்னு சொல்லவும் ஹீரோ உடனே நீனாவை கூட்டிகிட்டு அங்கே கிளம்புறாரு. இப்போ ஹீரோ பொண்ணை காட்டுறாங்க. அரை மயக்கத்தில் இருக்கா. லீடர் அவகிட்ட நீ ஹீல் ஆகிட்டேலன்னு கேட்கவும் ஆமாம் ஹீல் ஆகிட்டேன், இப்போ தான் உன்னை பற்றி தெரியுது, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறா. அப்போ ஜைஜான்டிக்காக ஒரு ஆள் உள்ளே வந்து ஹீரோவோட பொண்ணை ஃபோர்ஸாக உள்ளே தள்ளி விட்டுட்டு மயக்க மருந்தை கொடுத்து மயக்கமாக்கி விட்டுறான். லீடர் வெளியே வந்து மார்ட்டினை கண்டபடி திட்டுறாங்க. நீ கூட்டிகிட்டு வந்த ஆளை பார்த்தியா, லாட்டே விஷயமும் ஊர் ஃபுல்லாக பரவி கிடக்கு, அதுதான் சொதப்பி வச்சேன்னு பார்த்தா இப்போ ஹீரோ பொண்ணு தப்பிச்சு போக பார்க்குறா, இதனால் எனக்கும் நம்ம குரூப்புக்கும் தான் டேஞ்சர்னு சொல்லி திட்டுறாங்க. சரி இவளை தூக்கிட்டு அந்த லேக் கிட்ட வெயிட் பண்ணு, நான் கால் பண்ணுறேன்னு லீடர் சொல்கிறா. மார்ட்டினுக்கு இது கேட்டதுமே ஷாக்கிங்காக இருக்கு. என்ன நினைக்கிறான்னு தெரில. ஆனால் ஹீரோ பொண்ணு கஷ்டப்படுறப்ப அவளுக்கு ரொம்பவே கருணை காட்டுறான்னு மட்டும் புரியுது. அதே மாதிரி லேக் சைடுன்னு லீடர் சொன்னதும் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறான். அடுத்த சீனில் ஹீரோவும் நீனாவும் காரில் லீடர் இருக்கிற பில்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போதான் படத்தில் பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. காரில் போயிட்டு இருக்கிறப்ப நீனா சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு சீனில் ஹீரோவோட ரெஸ்யூமை அனுப்பி வைக்கிறேன்னு ஒருத்தவங்க கிட்ட ஃபோனில் பேசினாங்கல்ல, ஃபோனில் பேசின ஆள் யாருன்னு பார்த்தா லீடர் கிட்ட தான் பேசியிருக்காங்க. அதாவது ஹீரோவோட பொண்ணை மார்ட்டின் கூட பழக வச்சு இவங்க வலையில் விழ வைக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இந்த நீனா தான். ஆனால் ஹீரோ தான் அந்த குரூப்போட மெயின் டார்கெட் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீனா ஃபோனில் டென்ஷனாக பேசினதும் லீடர் கூட தான். டாக்டர் ஃபேமிலி மாஸ் சூசைட் பண்ணப்ப நீனாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோவை இவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி லீடர் சொன்னனால தான் நீனா அதையும் பண்ணியிருக்காங்க. ஹீரோ லீடர் இருக்கிற பில்டிங்க்கு போய் என் பொண்ணை பார்த்தீங்களான்னு பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி கேட்குறாரு. லீடர் ஹீரோவை பார்த்ததுமே பென்னு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு எப்படி நம்ம பேர் தெரிஞ்சிச்சுன்னு ஹீரோ ஷாக்காக லீடர் மேலும் மேலும் ஷாக் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஹீரோ கடைசியாக எழுதின புக் வரைக்கும் லீடருக்கு ஹீரோவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஹீரோ லாஸ்ட்டாக எழுதிக்கிட்டு இருந்த புக்கு த பவர் ஆஃப் குரூப் திங்கிங். இந்த லீடர் கும்பலும் குரூப்புன்னு தானே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோவோட புக் கண்டென்ட்டு, ஹீரோவோட ஐடியாலஜிஸு இதெல்லாம் தான் இவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு போல். அதனால தான் ஹீரோவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. லீடர் ஹீரோ கிட்ட பேச வர சாரி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், நான் இப்போ என் பொண்ணை தேடி வந்தேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நீனா இருந்துக்கிட்டு உங்கள் பொண்ணு சேஃபாக தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு டவுட் ஆகுது. என் பொண்ணு சேஃபாக இருக்காளா, எங்கே அவ மேசின்னு பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ லீடர் இருந்துக்கிட்டு உங்கள் பொண்ணு கிடைக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ப்ரில்லியண்ட்டான பீப்புள் தான் எங்கள் கம்யூனிட்டிக்கு தேவை, நீங்கள் நினச்சா எங்கள் கூட ஜாயின் பண்ணலான்னு ஹீரோவை லீடர் மேனிப்புலேட் பண்ணுறா. உங்களோட பதிலில் தான் உங்கள் பொண்ணோட உயிர் இருக்குன்னு லீடர் சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அவரோட பொண்ணு பேரை கத்தி கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் பொண்ணு எங்கேயுமே இல்லை. அப்போ லீடர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா உலகம் அழிஞ்சிட்ருக்கு, குளோபல் வார்மிங் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இதே வார்த்தைகளை தான் ஹீரோ ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு மீட் பண்ண மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லியிருப்பா. இப்போ தான் அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லாட்டே தான். லாட்டேவை லீடர் மேனிப்புலேட் பண்ணி சூசைட் பண்ண வச்சாங்கல்ல, அந்த லேக் எங்கே இருக்குன்னு ஹீரோக்கு தெரியும். ஸோ ஹீரோவோட பொண்ணும் இப்போ அந்த லேக்கில் தான் இருப்பான்னு இவங்க பேசினதுலேருந்தே ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ உடனே ஹீரோ அங்கேருந்து கிளம்பி மேக்ஸுக்கு கால் பண்ணுறாரு. லீடர் பின்னாடியே ஓடி வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறாரு. இதே நேரம் மார்ட்டின் ஹீரோவோட பொண்ணை லேக்குக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். லாட்டேக்கு என்ன பண்ணானோ அதே மாதிரி ஹீரோ பொண்ணுக்கும் கன்னத்தில் சாம்பலை தடவி விடுறான். ஆனால் லாட்டேக்கு கேஷுவலாக பண்ண மார்ட்டின் ஹீரோ பொண்ணுக்கு அழுதுகிட்டே பண்ணுறான்.
திரும்பவும் வீட்டுக்கு வந்து டெமாலிஷ் ஆக போகிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். இவன் இன்னும் பாட்டியோட டெட் பாடியவே இருக்கல போல. பாட்டியோட டெட் பாடி அங்கேயே தான் இருக்கு. இதே நேரம் லீடர் நீனா கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விட்டுட்டேன்னு டென்ஷன் ஆகுறாங்க. நீனா சாரி கேட்க உனக்கு பனிஷ்மெண்ட்டு தானே சொல்கிறாங்க. நீனா ஹீரோவை டார்கெட் பண்ணதே ஹீரோவை இவங்களோட குரூப்பில் சேர்த்து விட்டுட்டா இவங்களுக்கு குரூப் திங்கிங் பற்றின கைடன்ஸு நிறையவே கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அது இப்படி சொதப்பி வைக்கணும்னு நீனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ லீடருக்கு நீனா மேலே செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹீரோ போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டா கண்டிப்பாக போலீஸ் இந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு லீடருக்கு தோணுது. இப்போ தான் நீனாக்கும் இந்த லீடருக்கும் என்ன சம்மந்தம்னு நமக்கு காட்டுறாங்க. நீனாவோட பேரண்ட்ஸ் தான் இந்த குரூப்போட லீடராக ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணிக்காங்க. அப்போ லீடரை அடுத்து பொறுப்பேற்றுக்க சொல்லிட்டு நீனாவையும் லீடர் பொறுப்பில் கொடுத்துட்டு நீனா கண்ணு முன்னாடியே 2 பேரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ நீனாவும் இதே குரூப்போட தாக்கத்தில் வளர்ந்த பொண்ணு தான். ஃப்ளாஷ்பேக் முடியுது. நீனா லீடர்கிட்ட தன்னால் இந்த ப்ராப்ளமை சரி பண்ண முடியும்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் லீடர் மனசே இறங்கலை. அங்கேருந்த எல்லாரும் சூசைட்க்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்னா போலீஸ் வந்தால் எவிடன்ஸ்னு யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ இந்த சூசைடை. எல்லோரும் ரெட் கலர் கவுனை போடுறாங்க. ஒரு ஆள் வந்து எல்லார் மேலேயும் பெட்ரோலை ஊற்றுறான். அவங்களே அவங்களுக்கு ஃபயர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீனாவும் தன்னை தானே எரிச்சுக்கிட்டு தீல கருகி இறந்து போயிடுறாங்க. இந்த கொலைகளெல்லாம் கூலாக பண்ணிட்டு லீடர் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கே பில்டிங்கே எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு மார்ட்டினை காட்டுறாங்க. அவன் முகத்தில் சாம்பலை பூசிக்கிட்டு அவனும் சூசைட்க்கு தயாராகிறான். இந்த பில்டிங் இப்போ இடிக்க போகிறாங்கல்ல, பில்டிங்காக இவனும் தரமட்டமாக முடிவு பண்ணிட்டான் போல். ஸோ மார்ட்டினோட கதையும் முடிஞ்சிருது. கிளைமேக்ஸில் ஹீரோ போலீஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த லேக்குக்கு போகிறாரு. ஹீரோவோட பொண்ணுக்கு லாட்டேவோட வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கு. ஸோ மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ பொண்ணு கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே போகிறப்ப ஹீரோ பார்த்துறாரு. ஹீரோவும் வேகமாக தண்ணிக்குள்ளே இறங்கி பொண்ணை தண்ணியிலேருந்து காப்பாற்றி கரைக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி பொண்ணை காப்பாற்றிடுறாரு. சின்ன வயசில் ஹீரோ பொண்ணு ஆக்சிடெண்ட்டாக தண்ணிக்குள்ளே மூழ்கினப்ப ஹீரோ பேனிக் ஆனனால தான் காப்பாற்றாமல் அப்படியே நின்றுப்பார். ஹீரோவோட பொண்ணை ஒய்ஃபு தான் காப்பாற்றிருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி இனிமேல் ஹீரோக்கு இருக்காது. நான் இப்போ செகண்ட் டைம் சாக போன தன்னோட பொண்ணை ஹீரோவே காப்பாற்றிட்டாரு. படத்தோட எண்டிங்கில் மேக்ஸோட பொண்ணை காட்டுறாங்க. ரொம்ப சின்சியராக லீடரோட வீடியோவை பார்த்துட்ருக்கா. அதாவது லீடரோட பயணம் தொடரும். அதில் அடுத்த டார்கெட் மேபி மேக்ஸ் பொண்ணாக கூட இருக்கலான்னு சொல்கிறதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.